ரெண்டாவது பானம் பார்த்தீங்க அப்படின்னா ரோஸ் குல்கந்த். இது எல்லாருமே நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஸோ பன்னீர் ரோஸ்ல செய்யக்கூடிய குல்கந்த் வாங்கி நம்ம வந்து டெய்லியும் பாலில் வந்து ஒரு அரை கிளாஸ் பாலில் வந்து ஒரு ஸ்பூன் எடுத்து கலந்து குடிச்சிட்டு வரதுனாலையும் உடல் உஷ்ணங்கள் எல்லாம் வந்து கம்மியாக ஆரம்பிக்கும். இதுவுமே வந்து எல்லா சீசன்லையும் குடிக்கலாம். உஷ்ணமாக ஹீட்டாக இருக்கிறவங்க மட்டும்தான் குடிக்கணுமா அப்படி கிடையாது. நான் சொல்கிற பானங்கள் எல்லாமே எல்லா தோஷம் இருக்கிறவங்க, அதாவது வாதம், பித்தம், கபம் எது இருந்தாலும் வந்து இதை எடுக்க ஆரம்பிக்கலாம். இதனால எந்த சைட் எஃபெக்ட்ஸும் கிடையாது. ஸோ மூன்றாவது பானம் வந்து பார்த்தீங்கன்னா ஜீரக தண்ணி. ஸோ இது எல்லாருக்குமே ரொம்ப தெரிஞ்ச விஷயம், ஆனால் நம்ம ஃபாலோ பண்ணுறது கிடையாது. ஸோ இந்த பானங்கள் எல்லாமே வந்து ரெகுலராக எடுக்கிறது மூலியமாக தான் வந்து நம்மளுக்கு பலன்கள் இருக்கும். நம்ம ஒரு வாரம் எடுத்துட்டு இல்லை எப்பயாச்சும் எடுக்கிறதுனாலலாம் நம்மளுக்கு இது வந்து அவ்வளோ தூரத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காது. இந்த ரோஸ் குல்கந்த் பால் கூட எடுக்கிறதுனாலையும் இந்த ஜீரா இதெல்லாம் எடுக்கிறதுனால என்ன ஆகும், ஜீரா தண்ணி, ஸோ இது எடுக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா குடல் புண்கள் வந்து ஆற ஆரம்பிக்கும். நம்மளுக்கு ஜிஐ ட்ராக்னு சொல்லுவோம், அதாவது நம்ம தொண்டையிலிருந்து உணவுக்குள்ள கீழே வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற பிரச்சனைகள் எல்லாமே வந்து சரியாகிட்டு வரும். ஸோ இது வந்து ரெகுலராக எடுக்கிறது மூலியமா வந்து அது ரொம்ப பலன் அளிக்கும்.